கோவையில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குழந்தையின் அம்மா மகள் காணாமல் போனதை ஏன் அன்று மாலை தேடாமல் இருந்திருக்கிறார்கள்? குழந்தையை எரிப்பதற்கு முன்பு தாயிடம் காட்டாமல் கொண்டு போன பல விஷயங்கள் கிடைத்திருக்கிறது. அங்க போறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம பிள்ளைய எரிச்சிட்டாங்க. கடந்த வியாழக்கிழமை மாலை நேரத்தில் விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுமியை அண்டை வீட்டுக்காரரான கார்த்திக் வயது 33 சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி அந்த குழந்தையை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்து மிக கொடூரமாக தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். அந்த குழந்தையின் முகம் சேதமடைந்திருக்கிறது, முதுகு எலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது, கை எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, தனது முடியினால் கழுத்தை மிக கொடூரமாக நெரிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். மாலையில் ஒரு 5 மணி போன்று இந்த சிறுமி காணாமல் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் வீட்டில் இருந்த தாயாருக்கே இது தெரியவில்லை. 7 மணிக்கு வேலை முடிந்து வந்த குழந்தையின் அப்பா வந்த பிறகுதான் தெரிய வருகிறது இந்த குழந்தை காணாமல் போன விஷயம். பிறகு அந்த தகப்பன் எங்குமே தேடி கிடைக்காத பிறகு போலீசரிடம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறார். ஆனால் இந்த சம்பவமும் அந்த தாயாருக்கு தெரிய வரவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், சிறுமியின் அண்டை வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் கொடுத்த பேட்டியில் போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க ஒரு ஷாப்ல வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவரு அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தவங்க கூட தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆளுதான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மக்கா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. குழந்தையின் தாயார் முழு போதையில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. இந்த குழந்தை காணாமல் போன விஷயம் மறுநாள் காலையில் தான் அந்த தாயாருக்கே தெரிய வருகின்றது. அந்த அளவுக்கு மிகச்ச போதையில் இருந்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கொடுத்த பேட்டியில் குழந்தையின் தாயாருக்கும் குழந்தையை கொலை செய்த கார்த்திக்குக்கும் தொடர்பு இருந்ததாகவும் தெரிய வருகின்றது. இதன் மூலமாக தான் அந்த குழந்தையும் நம்பி அவனது வாகனத்தில் ஏறி சென்றிருக்கிறது. பிறகு இரவு முழுவதும் போலீசார் விரைந்து தேடி இருக்கிறார்கள். ஆனாலும் கிடைக்கவில்லை. மறுநாள் 22ஆம் தேதி தீவிர தேடுதல் வேட்டையில் இந்த குழந்தை சடலமாக அருகாமையில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு பகுதியில் ஒரு முள் புதரில் குழந்தையின் உடல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு நாடகமும் அரங்கேறியுள்ளது. எப்படி என்றால், கொலை செய்தவனே குழந்தையை போலீசாருடன் சேர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறான். பிறகு சிசிடிவி ஆதாரங்களும் மற்றும் தொழில்நுட்ப விசாரணையில் குற்றவாளியை எளிதாக கண்டுபிடித்து விசாரித்த போது அவன் முழு உண்மையும் கக்கியிருக்கிறான். பிறகு அந்த குற்றவாளியை சம்பவம் நடந்த இடத்திற்கு சில ஆய்வுக்காக கொண்டு போன போது போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயன்ற போது சுவரின் மேல் ஏறி குதித்ததில் கை கால் எலும்பு முறிந்திருக்கின்றது. இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, இந்த குழந்தைக்கு நீதி வேண்டும் என்று நடு ரோட்டில் பொதுமக்களும் தாயாரும் மறியலில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. அது ஒரு புறம் அப்படி இருக்கும் போது திடீரென்று குழந்தையின் தகப்பனாரை அங்கு இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியல்ஸ் தனியாக பேசி அந்த குழந்தையின் உடலை வாங்கி தாயாருக்கே தெரியாமல் கொண்டு எரித்ததாக செய்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் குழந்தையின் தந்தை மிக அதிரடியான ஒரு முடிவையும் எடுத்திருக்கிறார். இனி தன் மனைவி எனக்கு தேவையில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். இதனால் தான் குழந்தையின் தாய்க்கே தெரியாமல் அந்த பிரேதத்தை எரிப்பதற்காக கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். இப்படி மிக முரண்பட்ட ஒரு சம்பவங்களாக இங்கே நடைபெற்றிருந்திருக்கிறது. இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், 10 நிமிடங்கள் ஒரு குழந்தை காணாமல் போனால் கூட துடிதுடித்து போகும் தாய்மனம். ஆனால் அதை கூட தெரியாமல் மறுநாள் காலை வரைக்கும் முழு போதையில் இருந்த தாயை விசாரணை பண்ண வேண்டும் என்று பல தரப்பில் இப்போது கோஷங்களும் எழுந்து கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நேரடியாக குழந்தையின் தாயாருக்கு போன் மூலம்
மூலம் தொடர்பு கொண்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்று உறுதியளித்த பிறகு அவர்கள் அங்கிருந்து போராட்டத்தை நிறுத்தி கலைந்து சென்றிருக்கின்றனர். இப்படியாக இந்த செய்தி இப்போது மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் சிறப்பு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம்.